ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி என்ன பண்ணுறதுனா, இன்றைக்கி க்ளீனிங் வேலையும் இல்லை. சரி, அதனால் வந்து கிராஃப்டே பண்ணிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணி இந்த வீக் தான் பண்ணணும். சரி, வீடு க்ளீனாக தான் இருந்தது. சரி, அடுத்த வாரம் வந்து பண்ணிடலாம். ஏன்னா ஊர்லேருந்து வந்து மாமியார் மாமனார்லாம் வராங்க. சரி, அதனால் வந்து அடுத்த வாரமே க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான், அதாவது ஒரு ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்கு, இல்லை வந்து நம்ம இதையே வந்து டெக்கரேஷனாகவே வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 2 கப்பு ஒயிட் ஆர் கலர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் வந்து நான் இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் இதுலேயே க்ளூ கன்லேயே கூட போட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபெவிகாலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் கப்பில் பிடிச்சிக்கிச்சு. சரி, அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதுலேயே வந்து 2 சைடும் இது போட்டு ஒட்டிட்டு இதை வந்து அப்படியே விட்டால் வந்து டிசைன் மாதிரி தெரியாது, கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த கார்னரில் வந்து நான் இந்த பேட்ச் ஒர்க் செய்யறதுக்கு வச்சுருந்தேன் பாருங்கள், அந்த நாட்டை எடுத்து இதில் அப்படியே ஒரு கோல்டன் கலரில் இருக்கும், அதை எடுத்து சைட்லலாம் நான் கொடுத்து விட்டுட்டேன். அது கொடுத்ததுக்கப்புறம் தான் டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது இருக்க ப்ளைனாக இருந்தது, அது ஒரு டிசைன் மாதிரியே தெரியலை. அதுக்கப்புறம் இதை போட்டு விட்டதுக்கப்புறம் இந்த க்ரீனுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் நடுவில் டாட் மாதிரி வச்சுட்டு ரெட் கலர் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ அது கொடுத்ததும் கீழேயும் நான் அதே கொடுத்துருக்கலாம் போல இருக்குது கலரு. பட் வந்து நான் எல்லோ கலர் ட்ரை பண்ணேன். அது என்னென்னா கொஞ்சம் டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. எல்லோ வித் ஒயிட்டு அந்த பூ போட்ட மாதிரி போடலாம் சரி ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து அது டல்லாக இருந்தது. சரி, இதே மாதிரி இன்னொரு சைடு வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இந்த கலர் வந்து எல்லோ கலரே கொடுத்துட்டேன். பார்க்க பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்க இந்த ரெட் கலர் தான் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வச்சுட்டு நம்ம டெக்கரேஷன் இதில் வந்து அந்த செல்ஃபில் வச்சுட்டு ஒரு சின்ன குட்டி டால் இருந்தால் கூட நம்ம அதை வந்து மேலே வச்சுக்கலாம். இல்லை நடுவில் ஓட்டை போட்டுட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து இது ஃப்ளவர் இது கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அது கூட வச்சுக்கலாம். ஒரு பூத்தொட்டி மாதிரி இருக்கும். சரி, எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, தோணுச்சு எனக்கு இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு நல்லாவே வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் ஒட்டிக்கிச்சு. நான் வந்து இந்த ஃப்ளவர் வாஷ் வச்சு பார்த்தேன். ஃப்ளவர் வாஷு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, அதை எடுத்துகிட்டு பார்த்தா ப்ளைனாக வச்சாலே நல்லா இருக்குது. அது மட்டும் தனியாக இருந்தால் அது ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. சரி, ஓகேன்ட்டுன்னு இன்றைக்கி இந்த கிராஃப்ட் தான் முடிஞ்சது. நாளைக்கு இன்னொரு கிராஃப்டோடு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் என் வீடியோவில் எதாவது சொல்லணுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட்